நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும்? நாம் தமிழர் கட்சி நீங்க என்ன செஞ்சிட்டீங்க இந்த மதுராந்தக தொகுதியில் கேட்டா, வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தை 5 ஏக்கர் நிலப்பரப்பை சன்பார்மா என்ற நிறுவனத்திற்கு அந்த இடத்தை சுருக்கி இந்த அரசு ஆண்ட அதிமுக அரசு கொடுத்தது. அதை எதிர்த்து வழக்கு தொடுத்து நாம் தமிழர் கட்சியுடைய சுற்றுச்சூழல் பாசறை அதை எதிர்த்து அந்த 5 ஏக்கர் பரப்பளவை நிறுத்தியது நாம் தமிழர் கட்சி. இது மட்டுமா, ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத பிள்ளைகள் இதே இடத்தில் இப்போது இருக்கின்ற மரபுகள் அப்போது எம்பியாக இருந்தார்கள். அப்போது வாய்ப்பு ஆனா எந்த சாவு வீடோ எந்த கல்யாண வீடோ எங்க காது குத்தோ எங்க கருமாறியோ அங்கதான் இங்க இருக்கிற எம்எல்ஏ பார்க்க முடியும். சட்டமன்றத்தில் பேச மாட்டாங்க, வேற எதுக்கும் போக மாட்டாங்க. ஏதாவது ஒரு தேவைன்னா அங்க போயிட்டு ரிப்பனை கட் பண்ணிட்டு போஸ்ட் கொடுப்பாங்க. அவ்வளவுதான் எங்க வேலை. எதற்காக எம்பி மறுபடியும் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள், எதற்காக இந்த மதுராந்தக மண்ணிலே வெற்றி பெற்றார்கள் என்று பார்ப்போமே. ஆனால் இங்க சாதி பெரியதா கட்சி பெரியதான்னா எல்லாமே கட்சி பக்கம் தான் நிற்போம். தனி தொகுதி நிற்கிற எல்லாம் 2 பேரும் ஆதி தமிழர்கள். கட்சியா சாதியான பார்த்தா அவனுக்கு கட்சி தான், சாதி இல்ல, சாதி உணர்வு இல்ல. இந்த சாதிய உணர்வுனா அந்த சாதியை பெருசா மதிக்க மாட்டான். கட்சி தான், கட்சியில யாரு இருந்தாலும் வாக்களிச்சிருவான். வெறும் 3000 வாக்குல தான் தோத்தாங்க. அதே மாதிரி அதுக்கும் முன்னாடி இங்க திமுக வெற்றி பெற்று 5 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். 5 ஆண்டுகள் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருந்த புகழேந்தி நெல்லிக்குப்பத்திலிருந்து வந்தார் சென்றார். இதுவரைக்கும் எதையும் செய்யல. ஆனா கேள்வி எல்லாம் எங்களை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்தீர்கள், நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, தொடர்ச்சியா வாக்கு சேகரிக்க போனாலும் சரி நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, எதை செய்யல? இந்த மக்கள்ல ஏதாவது மதுராந்தக தொகுதியில இருளர் மக்கள் சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு 75 ஆண்டுகள் மின்சாரம் இல்லாமல், குடிநீர் இல்லாமல், சாலை இல்லாமல், படிக்க இடம் இல்லாமல் இருந்தார்கள். என் அண்ணன் சீமான் வந்தார், அடுத்த நாளே அங்கு மின்சாரம் தரப்பட்டது. என் அண்ணன் சீமான் வந்தார், அடுத்த நாளே குடிநீர் கொடுக்கப்பட்டது. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனையா? 50 வருஷம் சொல்றான். ஆனா இருளர் மக்களுக்கு விடியவே ஒண்ணும். இந்த விடியல் அரசு விடியாமே போயிருக்கு. என் அண்ணன் வந்த ஒரே நாள்ல மின்சாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. பாலாத்துல 3 தடுப்பணை, திருப்பத்தூர்ல தொடங்கி இந்த பாலாறு செங்கல்பட்டு மாவட்டத்தில் முடியுது. 4 மாவட்டம் கடந்து வருகிறது பாலாறு. இந்த பாலாற்றில் எங்கேயுமே அணை இல்லை, தடுப்பணை இல்லை. ஆனா மதுராந்தகத்தில் இருக்கிற இந்த வள்ளிபுரத்திலிருந்து உத்தரமேரூர்ல இருக்கிற சீவாரத்திலிருந்து 3 தடுப்பணை. எதுக்குன்னு பார்த்தா பொதுமக்கள் நமக்கு இல்ல, பெப்சி நிறுவனத்துக்கு. பெப்சி நிறுவனம் எவ்வளவு நீரை வேண்டுமானாலும் இந்த பாலாற்றில் இருந்து எடுத்துக்கொள்ளலாம். அதற்காக போராடினோம். அதற்கு மட்டும் போராடினோமா? நாங்க எப்படி 5 கிலோமீட்டர் அளவை சுருக்கிறார் என்று போராடி வெற்றி பெற்றோம். ஆனால் திமுகவை சார்ந்தவர்கள் சன்பார்மா என்கிற ஒரு மாத்திரை கம்பெனியிலிருந்து வெளிவரும் கழிவுகளில் கொக்கு சாவுதுன்னு கொக்குக்கு விஷம் வச்சு சாவடிச்சிட்டான். கொக்கை விஷம் வச்சு சாவடிச்சு அங்க போய் கட்டிங் வாங்கிட்டான். எதுக்குன்னு பார்த்தா கழிவு நீர் ஆத்துல கலக்கிறதுனால கொக்கு செத்து போச்சுன்னு கொக்குக்கு விஷம் வச்சு அதை கட்டிங் வாங்கி சாப்பிட்டவன் தான் இந்த திராவிடர் மாடல் சேர்ந்த பொறுப்பாளர்கள். அதுதான் இங்க சாதனை. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, திமுக பொறுப்பாளர் இதை செய்யலன்னு சொல்லுங்க. கொக்குக்கு விஷம் வச்சு அவனே சாவடிப்பான், அது விஷம் குடிச்சு செத்து போச்சுன்னு அவங்க கிட்ட கட்டிக்க போடுவான். என் பாட்டை உத்தம சோழன் கட்டினா 4 வருஷத்துல கட்டினா இங்க இருக்கிற ஏரிய. ஆனா 4 வருஷமா வெறும் கரையை மட்டும்தான் 125 கோடியில வெறும் கரையை மட்டும் 4 ஆண்டுகளா கட்டினே இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் சட்டம் போட்டு அவங்க முடிச்சுட்டாங்க. ஏரிய தூர் வரல, எல்லாருக்குமே தெரியும். இங்க பதிவு செய்கின்ற அனைத்து வார்த்தைகளும் உண்மையானது, பொதுமக்கள் அனைவருக்கும் தெரியும். ஏரிய தூரே வரல, கரைக்கு மட்டும் பெயிண்ட் அடிச்சு ரோட போட்டு திறந்துட்டா சட்டை. 125 கோடி இருக்கு. அவன் 4 வருஷத்துல கட்டினா அந்த கரையை கட்டவே 4 வருஷம். எண்ணற்ற பிரச்சனைகள். ஒரு பிரச்சனை முடியறதுக்குள்ளே போன வாரம் 12ஆம் வகுப்பு விழாத்திக்குள்ள மாணவி கற்பழித்துக் கொல்லப்பட்டாள். இதே மதுராந்தக தொகுதியில போன வாரம் இதே திங்கட்கிழமை கற்பழிக்கப்பட்ட அந்த சிறுமி பவஞ்சூர்ல இருக்கிற மருத்துவமனைக்கு போய் அதுவே அட்மிட் ஆகி திருப்ப செங்கல்பட்டுல கூட்டு போனாங்க. அங்க மருத்துவ வசதி இல்லைன்றதுக்காக. அதாவது இன்று இரவு காணாமல் போன மாணவி நாளை காலை போய் அவங்களே மருத்துவமனைக்கு போறாங்க. இதுதான் இந்த திராவிட மாடலுடைய பெண்களுக்கு அளிக்கின்ற பாதுகாப்பு, உச்சபட்ச பாதுகாப்பு. எங்கேயுமே இங்கே ஊழல் அங்கே ஊழல்.
அதிமுக அரசு அங்கேயும் ஊழல், இங்கேயும் ஊழல், இங்கேயும் கொலை, இங்கேயும் கொலை. இதை இவர்களுக்கு யாரும் மாற்றே இல்லை. இவர்களுக்கு மாற்று நாம் தமிழர் கட்சி தான். இங்க ஆளுதான் மாறுறான், பார்க்கின்ற காட்சி தான் அப்படியே இருக்கு. ஆளுதான் மாறான ஒழிய நாம் பார்க்கின்ற காட்சிகள் அப்படியே தான் இருக்கு. மாற்றம் என்பது சொல்லல, செயல். நாங்க வந்தா இதெல்லாம் இடிச்சு, இதெல்லாம் சுண்ணாம்படி சுத்தப்படுத்துவோம். நாங்கள் வந்தால் இடித்து விட்டு தரைமட்டமாக்கி இதை புதியதாக மாற்றுவோம். அதுதான் மாற்று, அதுதான் மாற்று. இந்த இடத்துல உகம் சந்தி எப்படா பெருசானா? உகம் சந்தி எப்படி இந்த இடத்துல இந்த மதுராந்தகம் மன்னருக்கு அவர் செய்த நன்மை என்ன? 2 முறை வெற்றி பெற்றார் அதிமுகவுடைய எம்எல்ஏவாக. ஆனால் பேர் வைத்தது திமுகவுக்கு. அதிமுக ஒண்ணுதான், திமுக ஒண்ணுதான். அதை நம்பாத வாயில மன்னதான் நீங்க கடைசி வரைக்கும் கொடுத்துருப்பான். கடைசி வரைக்கும் அதுதான். நீங்க தொடர்ந்து பாருங்க, மதுராந்தகம் மண்ணில் குளோபல் நிறுவனத்துல பெண்கள் எல்லாம் வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போற இடத்துல வடமாநில தொழிலாளர்களுக்கு ஒரு முறை, நம்ம பெண்களுக்கு ஒரு முறை. அவங்களுக்கு சிறுநீர் கழிக்கவோ இல்ல வயிற்று உபாதைகளுக்கு போக முடியாது. ஏன்னா தண்ணியை நிறுத்திப்பாட்டி வச்சிருவோம். அப்போ இந்த மண்ணில் நின்று நாம் தமிழர் கட்சி அவர்கள் கூப்பிட்டது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன்னா நாங்கள் தான் அதற்கு தீர்வை தருவோம் என்று அவர்கள் நம்பினார்கள். இதே 21 தேர்தல் அறிவிச்சு அதே நாள்ல 2021 இன்னைக்கு நேற்று தேர்தல் தேதி அறிவிச்சாங்க 26க்கு. 2021 தச்சூர் கிராமத்துல நாம் தமிழர் கட்சி கல்குவாரியை எதிர்த்து போராடினோம். வேற எந்த ஒரு கட்சியை சார்ந்தவர்களையும் அவர்கள் உள்ளே நுழைக்கவில்லை. நாம் தமிழர் கட்சி தான் தொடர்ச்சியாக போராடினோம். தச்சூர் கல்குவாரியை மூடுகின்ற வரை போராடினோம். ஆனால் திமுக வாக்குறுதி கொடுத்தது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த கல்குவாரியை தடை செய்வோம், அதை அனுமதியை நீக்குவோம் என்று. ஆனால் யார் வாக்கு கொடுத்தார்களோ அவர்களே அந்த கல்குவாரியுடைய ஓனராக, உரிமையாளராக இருக்கிறார். இருக்கின்ற இங்க சிலாவட்டம், உள்பாக்கம் இருக்கிற எல்லா கல்குவாரி மதுராந்தகத்திலிருந்து மொத்தமா கல்குவாரிகளை கனிமவள கொள்ளை மதுராந்தகத்திலிருந்து அடிக்கிறாங்க. எல்லா கல்குவாரியிலையும் கட்டிக்கு கட்சியே இல்லை. போய் நீங்க கல்குவாரியை போய் கேளுங்க, எல்லா கட்சியும் போனா நாம் தமிழர் கட்சி தன்மானத்தோட நிக்கிறோம். நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். மக்களுக்கு நன்மையை செய்ய ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த கட்டிங் வாங்கி தலைவர்களுக்கு மாலை போடணும்னா கூட பக்கத்துல ரெட்டி கடைகளை 200 ரூபாய் வாங்கி கட்டிங் வாங்கி அகல மாலை போடுற கட்சிக்கு மத்தியில தேர்தல் என்பது எப்போதும் திருடலுக்காக கூட்டம் என்று சொன்ன கட்சிகள் மத்தியில ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று சொல்லிவிட்டு ஆட்சி அதிகாரம் என்றால் என்ன, அதிகார பகிர்வு என்றால் என்ன, 6 எம்எல்ஏ அதுதான் அதிகார பகிர்வு என்று சொல்கின்ற இந்த மண்ணை சார்ந்த இந்த மண்ணில் இருக்கிற சில கட்சிகள், இவர்களுக்கு அனைத்துக்கும் மாற்றாக நாம் தமிழர் கட்சி தான் இந்த தளத்திலே நிற்கின்றது. பாலாறு பாதுகாப்பு என்றாலும் சரி, இதே இடத்தில் கல்பாக்க அணு நிலையத்தில் ஈரண உலையை வைத்த போதும் சரி, மக்களுக்கான போராட்ட களத்தில் கல்குவாரி சம்பந்தமான பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மண்ணிலே மக்களோடு மக்களாக நின்று அனைத்திற்கும் நாங்கள் தீர்வை நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத பிள்ளைகள் தீர்வை நாங்கள் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இந்த எளிய பிள்ளைகளுக்கு, இந்த ஆட்சி அதிகாரம் இல்லாத பிள்ளைகள் இந்த வேலைகளை செய்து முடித்து இருக்கிறோம் என்ற உங்களுக்கு தெரியாத போது கூட இந்த வேலைகளை நாங்கள் செய்திருக்கிறோம். ஆட்சி அதிகாரத்திலே இல்லாத பிள்ளைகள் நாங்கள் செய்தோம் என்றால் ஆட்சி அதிகாரத்தில் வந்தால் எப்படி இருப்போம் என்பதை நீங்கள் சிந்தித்து இந்த தேர்தலில் வாக்களியுங்கள். காசு கொடுத்து வாக்கு கேட்பவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு வாக்களிப்பவன் தேசத்தின் துரோகி என்கிறார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். நீங்கள் பணத்துக்கு விலை போகாமல் நல்ல தத்துவத்தை கொண்ட நாம் தமிழர் கட்சியுடைய விவசாய சின்னத்தில் வாக்களியுங்கள். மக்களுக்காக மக்களிடத்திலே வந்த எளிய பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சியுடைய பிள்ளைகள். அந்த எளிய பிள்ளைகளாக உங்களுடைய வீட்டு பிள்ளையாக இருக்கின்ற ஜானகிராமன் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியுடைய விவசாய சின்னத்தில் வாக்களியுங்கள். நாங்கள் தொடர்ச்சியாக தோற்கிறோம். வெல்லுவோம். 2026 நிச்சயம் வெல்லுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.